இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்க்குறேன். அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் உட்கார சொல்லும் போது கையை அழுத்தி அவங்க அஃபெக்டட் சைட் தள்ளிட்டே இருந்தாங்க. எந்திரிச்சு நிற்கும் போது அதே மாதிரி ஸ்டிக்கை அழுத்தி அவங்க அஃபெக்டட் சைட் தள்ளிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி தள்ளுற பிஹேவியர் புஷர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் இது ஒரு ரேர் ஃபினாமினன். இது எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு அலைன் பண்ணுற பிரெயின் ஏரியாஸில் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவேர்னஸ் ஆஃப் பாடி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க நேராக இருக்கிறோம்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க டுவர்ட்ஸ் அஃபெக்டட் சைடு ஒரு 30 டிகிரி சாஞ்சிருப்பாங்க. அவங்க நேராக இருக்கோங்கிறத புரிகிறதுக்கே கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். இதை அசஸ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அவங்க உட்காரும் போது எவ்வளோ தூரம் தள்ளுறாங்க, நிற்கும் போது எவ்வளோ தூரம் தள்ளுறாங்க, நடக்கும் போது எவ்வளோ தள்ளுறாங்க, இதெல்லாம் சரியான அசஸ் பண்ணி அதுக்கு சரியான வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமாக சரி பண்ண முடியும். அவங்க அஃபெக்டட் சைடில் இந்த கையை வச்சு இப்படி அழுத்தி தள்ளுறாங்க இல்லையா, இதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு உங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக செய்ய அவங்க பாடி அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க நேராக நடக்க ஆரம்பிப்பாங்க. சரியான ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற ஸ்ட்ரோக் பேஷண்ட் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. திண்டுக்கல்ல இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீடம் ஃபிசியோதெரபி சென்டர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். தேங்க்யூ.